அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். நாம் இன்று பார்க்கிறோம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. அதை பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவ் 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு அழகாக அழகுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் வாசித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். தேவனானவர் பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டளையிட ஒவ்வொன்றும் என்ன செய்து வேலை செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. சூரியன் அதற்கென்று ஒரு இடத்துல இருக்குது, சந்திரன் அதற்கென்று ஒரு இடம், நட்சத்திரங்களுக்கென்று ஒரு இடம், வானங்களுக்கு ஒரு இடம், வெட்டான் தரைகளுக்கென்று ஒரு இடம், கடல் சமுத்திரத்துக்கென்று ஒரு இடம், ஊற்றுக்கண்களுக்கென்று ஒரு இடம், இப்படியாக எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறார், வெறுமையாய் கிடந்து ஒன்றுக்கும் ஆகாத ஒரு இடத்தை அவர்கள் மூவரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ விதமான பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது போலதான் நம்ம வீட்டில் என்ன செய்யுது, பாடுகள், உபத்திரங்கள், வியாதிகள், பலகீனங்கள் என்று இருக்கிறது. இதனால என்ன செய்யறாங்க, மூவரும் சேர்ந்து இந்த பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும், இதை யார் ஆண்டு கொள்ள கூடும், இது யார் ஆண்டால் நலமாக இருக்கும், யார் ஒழுங்காக இதை பார்த்து கொள்வார் என்று நமக்கென்று ஒரு புத்திர சுவிகாரம், நமக்கென்று ஒரு சந்ததி இருந்தால் அந்த சந்ததி மட்டுமே என்ன செய்ய முடியும், இந்த பூமியை என்ன செய்ய முடியும், அழகாக வைத்திருக்க முடியும். நான் இப்போ எவ்வளவு அழகாக இந்த பூமியை நான் பிரித்து வைத்திருக்கிறேன். பாலைவனங்கள் தனியாக இருக்கிறது, நீர்நிலம் தனியாக இருக்கிறது, சமுத்திரங்கள் தனியாக இருக்கிறது, மச்சங்கள் தனியாக இருக்கிறது, காட்டு விலங்குகள் எல்லாவற்றையும் அவர்கள் அழகு பார்த்து வைத்திருக்கிறார்கள். நம் வீட்டை எப்படி நாம் அலங்கரிப்போமோ, கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்ம எவ்வளவு அழகாக வெள்ளை அடித்து பெயிண்ட் அடித்து ரொம்ப அழகாக பார்க்கிறவர்கள் வியர்க்கும் வண்ணம் நம் வீட்டை அலங்கரித்து வைத்திருப்போம். அதே போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த அந்த இடத்தை அழகுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். காரணம், இப்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த இடத்தை பாதுகாக்க யாரால கூடும், நமக்கென்று ஒரு சந்ததி இருந்தால். அதனால தான் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, ஆதாம் ஏவாள் அவங்க படைக்கிறாங்க. அந்த ஆதாம் ஏவாள் கரத்துல கொடுத்து, நீ இந்த பூமியை என்ன செய்து கொள், ஆண்டுக்கொள், இந்த பூமியை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி அவர்கள் ஆதாம் ஏவாள் கையில இந்த பூமியை கொடுக்கிறாங்க. அதே போலதான் இந்த நாட்களில திருமணம் ஆகிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் யாராக இருக்கிறார்கள், ஆதாம் ஏவாளாகத்தான் இருக்கிறார். நாம் அப்படித்தான் நினைக்க வேணும். காரணம், இந்த பூமியை தேவன் சொல்லி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இந்த குடும்பத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். இந்த குடும்பம் என்பது ஏதேன் தோட்டத்தை போல, அந்த ஏதேன் தோட்டத்தில் எத்தனையோ விருட்சங்கள் இருக்கிறது, எத்தனையோ கனிகள் இருக்கிறது, எத்தனையோ நதிகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதே போலதான் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பல விதத்துல இருக்குது. யாருக்குமே ஒற்றுமையா இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனுக்கு வேற மாதிரி எண்ணம் இருக்கும், தாய்க்கு வேற மாதிரி எண்ணம் இருக்கும், பிள்ளைகளுக்கு வேற மாதிரி எண்ணம் இருக்கும், பாட்டி தாத்தாவுக்கு வேற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். எல்லாமே ஒழுங்கின்மை வெறுமையுமா தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்யறோம், தேவனிடத்துல நம்ம என்ன செய்யறோம், ஒப்பு கொடுக்கிறது இல்ல. பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது அவர் என்ன செய்கிறார், இந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்ததை எவ்வளவு அழகாக சீர்படுத்தி, அதை உஷ்ண காலங்கள், மழை காலங்கள் மழை, வெயில் காலத்துல வெயில், குளிர் காலத்துல குளிர் என்று அவர்கள் இந்த பூமிக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். காரணம், நாம் இந்த பூமியிலே நீடித்து நிலைத்திருக்க வேண்டும், இந்த பூமியில சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில எல்லாவற்றையும் அழகுபடுத்தி இருக்கிறார்கள். ஏன் நம்ம குடும்பத்தை அவரால் சீர்படுத்த முடியாதா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற சமாதான கெடுதலை அவர்களால் சந்தோஷப்படுத்த முடியாதா? காரணம், நாம என்ன செய்யல, தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கல. இதே ஆதாம் ஏவாள நாம் அவருடைய பிள்ளையாய் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். திருமண ஆன ஆண்களும் பெண்களும் யாராக இருக்க வேண்டும், ஒரு ஆதாம ஒரு ஏவாள இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தாங்க, தேவனோடு எப்போதுமே என்ன செய்தாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த தேவனிடத்தில் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவங்க அந்த ஏதேன் தோட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதேன் தோட்டத்துக்குள்ள எல்லா நேரம் அவர்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆதாம் ஏவாளும் வாழ்ந்ததாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு சஞ்சலவு இல்லை. அவர்கள் 3வது ஒரு மனிதனை அவர்கள் கண்டு அவனோடு பேசும்போதுதான் அந்த இடத்தில் என்ன பிரிவினைகள் உண்டாகி கொண்டு இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வெளியே கொண்டு போறோம். நம்ம வீட்டில் கணவனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக 3வது ஒரு நபரிடத்தில் நாம் போய் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அங்கே என்ன அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். உன்னுடைய பிள்ளை சரியில்லை, அவன் அடிக்கணும்,
கண்டிக்கணும், அவனை என்ன செய்யணும், வீட்டுக்கு வெளியே அனுப்பிடு, வீட்டுக்குள்ளே சேர்க்காத, இப்படின்னு பல விதத்தில் அவர்கள் யோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். உன் கணவன் சரியில்லை, அவன் குடிக்கிறான், விபச்சாரம் செய்யறான், வீட்டுக்குள்ள அவனை எடுக்காத, அடிச்சு விரட்டிடுவோம், அண்ணன் தம்பியை கூப்பிடு, இல்ல நீ உங்க அம்மா வீட்டுக்கு நீ போயிரு என்று இப்படி பல விதத்தில் நமக்கு நினைச்ச மூன்றாவது ஒரு நபர் நமக்கு வேறு விதமான ஆலோசனையை கொடுத்து கொண்டு இருப்பதினால இந்த நாட்களில நம்ம வீட்டில் என்னதில்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இதே நம் ஆவியானவரோடு நாம் பேசிக்கொண்டே இருப்போமானால் நமக்கு என்ன செய்யணும், ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற அந்த நம்ம வீட்டுல தேவ ஆவியான பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த மூவில என்ன செய்வாங்க, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு மனதையும் கட்டளை இடுவாங்க. நாம இன்னும் இதுவரைக்கும் தேவனிடத்துல மண்டியிடாத பட்சத்துல, இன்னும் தேவனிடத்துல நம்ம இதுவரைக்கும் முறையிடாத பட்சத்துல, இதுவரைக்கும் நம்ம தேவனிடத்துல கேட்காத பட்சத்துல தேவன் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் நம் அவரை விட்டு விலகி இருப்பதனால, காரணம் நாம அவரை விட்டு தூரமாய் போய்கொண்டு இருப்பதனால, காரணம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மன பெருமையில நம்ம அலைந்து கொண்டு இருப்பதனால அவர் தூரமாய் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நிழலாக இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உன் தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நீங்கள் என்ன அறியாதபடி, நீங்கள் என்ன புரிந்து கொள்ள முடியாதபடி நீங்கள் ஏன் விலகி தூரமா இருக்கிறீங்க? மன பாரத்தோடு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், தேவனை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். மூணாவது ஒரு நபர் அவர் சொல்லுகிற அந்த ஆலோசனையை கேட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கரத்துல வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவ ஆவியான நம்மளோடு அசைவாடி கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, உனக்கு என்ன தேவை சொல்லு, நான் உனக்கு தருறேன் என்று சொல்லுறார். ஆனா நாம நினைச்சிரோம், அவர்களை விட்டு விலகியே கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த அந்த இடங்களை அவர்கள் என் அழகு பார்த்தது போல, தண்ணி ஒரு பக்கம், பள்ளங்கள் ஒரு பக்கம், பாலைவனம் ஒரு பக்கம், மலைகள் ஒரு பக்கம், நட்சத்திரங்கள் ஒரு பக்கம், சூரியன் ஒரு பக்கம், சந்திரன் ஒரு பக்கம் என்று எல்லாவற்றையும் வெவ்வேறாக அவர் பிரித்தவர் நம்ம வீட்டுக்குள்ளே சமாதானத்தை சந்தோஷத்தை தர முடியாதா? இந்த நேரத்துல நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, என் தேவன் நீர் எல்லாவற்றையும் ஒழுங்கன்மையும் வெறுமையுமா இருந்த அந்த பூமியை நீர் சீர்படுத்தி சிறப்படுத்துகிறீரே, என் வீட்டிலையும் இதே பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது, நீர் சீர்படுத்துவீர், சிறப்படுத்துவீர் என்று நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த நேரத்துல தேவன் உங்கள் வீட்டுல கிரியை ஆரம்பித்து விடுவார். நீங்கள் சமாதானத்தை சந்தோஷத்தையும் காண்பீர்கள், பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண்பீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.